அவருக்கு இன்னைக்கு நன்றி நாங்க எல்லாரும் கடன்பட்டுக்கிறோம். எத்தனை ஆண்டுலாம் எங்க ஓட்டு அவரை தவிர வேற யாருக்கும் தவறாது. இனி வரும் காலங்களில் நீங்க தான் முதலமைச்சரே, வேற யாரும் கிடையாது. பாத்தீங்களா, இதுக்கு மேல என்ன வேணும்? ஓட்டு போட்ட மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? சிஎம் விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்தோஷமா பாத்துக்கிறாரா? இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணி கொள்ளையடிச்சு அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து அவங்கள கண்ணீர் சிந்த வச்சு ஏமாத்துறதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். சிஎம் விஜய் அவர்கள் பரந்தூரில் வர இருந்தால் அந்த விமான நிலைய ப்ராஜெக்டவே ஃபுல்லாக ரத்து செஞ்சுட்டாங்க. இது குறித்ததான பொதுமக்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களோட கருத்தும் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. ஆனால் இதனால் பாதிக்கப்படுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அநேக அரசியல்வாதி, முக்கியமாக டிஎம்கேவை சேர்ந்த அரசியல்வாதிகளோட கருத்து மிகவும் கண்டனத்துக்குரியதாக விமர்சனங்கள் அதிகமாக வைக்கிறாங்க. அவங்க கடும் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க. இதோடு சேர்த்து பெரிய பெரிய பண முதலைகளும் இதனால் ரொம்ப துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. ஏன் இப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பொதுமக்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் அரசியல்வாதிகளோட கருத்து மட்டும் ஏன் இதிலிருந்து வேறுபட்டு இருக்குது? அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன, இதனால் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ஆபத்து வரும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது குறித்ததான பல விஷயங்களையும், இதுக்கு பின்னாடி இருக்க மிக முக்கியமான உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற குறித்து தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சிஎம் விஜய் அவர்கள் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை ரத்து செய்கிறோம் அப்படின்ற அவரோட தீர்மானத்தை அறிவித்த உடனே எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாருமே உடனே வெளிநடப்பு செய்தாங்க. அவங்களோட கோபத்தை காட்டினாங்க, அவங்களோட கண்டனத்தை தெரிவித்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்களா? இந்த விஷயத்தை குறித்து தமிழ்நாட்டு மக்கள், பொதுமக்கள், என்டையர் தமிழ்நாட்டில் இருக்க பொதுமக்கள் எந்தவித எதிர்ப்புமே, எந்தவித கோபமும் வருத்தமும் எதுவுமே இல்லை. இதை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. வெறும் அரசியல்வாதிகள் மட்டும்தான் இதை குறித்து ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, பண முதலைகள் தான் இதை குறித்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இவங்க எல்லாம் எடுத்து வைக்கிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு ரொம்ப பின்னாடி போக போகுது, தமிழ்நாடோட வளர்ச்சியே இதனால் அழிய போகுது அப்படின்னு இதற்கு எதிராக தங்கள் கண்டனத்தை தெரிவித்தாங்க. ஆனால் பொதுமக்களிடையே இது ஏகோபித்த வரவேற்பை தான் பெற்றிருக்கு. பல இடங்களில், முக்கியமாக அந்த பரந்தூரில் இருக்க மக்கள் விஜய் அவர்களை, இவர் தான் எங்களுக்கு தெய்வமே, இவர் தான், அந்த கடவுள் தான் அவதாரம் எடுத்து வந்து எங்களை காப்பாற்றினார் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் அவங்க பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? ஓட்டு போட்ட மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னா நம் சிஎம் விஜய் அவர்கள் செய்கிறது கரெக்டாக தானே இருக்குது. அவர் கரெக்டான ட்ராக்கில் தானே போயிட்டுருக்காரு. பெரிய பெரிய பணக்காரங்களையும் அரசியல்வாதிகளையும் குஷிப்படுத்துறதுக்காக முதலமைச்சராக இருக்கார் அவர். பொதுமக்கள் சந்தோஷமாக இருக்காங்கல்ல, இதுதானே முக்கியம். சரி, இந்த எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் முன்வைக்கிற அரசியல்வாதிகள் எந்த மாதிரியான எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க தெரியுமா? இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செஞ்சனால இதனால் தமிழ்நாடோட வளர்ச்சி குன்றிவிடும். தமிழ்நாடு கிட்டத்தட்ட 20 வருஷம் பேக்கில் போயிடும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சியில் அடி வாங்கும். இதனால் நம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காது. இனி வரக்கூடிய காலங்களில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்க இன்வெஸ்டர்ஸு யாருமே இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. இதனால் தமிழ்நாடு அதல பாதாளத்தில் போக போகுது அப்படின்ற பல விமர்சனங்களை எடுத்து முன்வைக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இவங்க சர்க்கார் நடத்துகிறாங்களா இல்லை சர்க்கஸ் நடத்துகிறாங்களே தெரியல அப்படின்னு தாவேகா அரசை குறித்து சொல்லியிருக்காங்க. மேலும் பல அரசியல்வாதிகள் இப்படி தான், சினிமா கூத்தாடி கையில் நாட்டை கொடுத்தா இந்த மாதிரி தான் முடிவெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு பர்சனலாக ஏற்படக்கூடிய நஷ்டத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து முன் வச்சு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஓட்டு போட்டு சிஎம் விஜய் அவர்களை மக்கள் பிரதிநிதியாக அவங்களோட சேவைக்கும் மற்றபடி இந்த தமிழ்நாட்டை வழி நடத்தவும் அவரை சிஎம்மாக தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். அவங்களோட சந்தோஷத்துக்காக அவர் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இதில் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கடும் விமர்சனத்தை முன்வைக்கிற இவனுங்களுக்கு எங்கேருந்து வலிக்குதுன்னு எனக்கே தெரியல. இவனுங்க ஏன் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி வன்மத்தை கக்குறானுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவனுங்களுக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, மக்கள் சந்தோஷம், மற்றபடி தமிழ்நாட்டோட வளர்ச்சி, இதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. அம்புட்டு நடிப்பு. இவனுங்களுக்கு ஒரே குறிக்கோள், இந்த பரந்தூர் விமான நிலையம் இந்த இடத்துல வந்தால் இவனுங்களுக்கு பல கோடி லாபம் கிடைக்க இருந்துச்சு. அதனால தான் இவனுங்க இப்போ அது வராமல் போனதுனால பைத்தியம் பிடிச்சி போய் மென்டலாகி கத்திட்டு இருக்கானுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துல கண்டிப்பாக பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த விமான நிலையத்தை சுற்றி இருக்க அனைத்து விளைநிலங்களையும் அங்கே இருந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றியும் மற்றும்
அடிமட்ட விலைக்கு அவங்கள மிரட்டியும் இந்த நிலத்தெல்லாம் ஆல்ரெடி அந்த டயத்தில் இருந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போயே இந்த இடத்த வாங்கிட்டா விமான நிலையம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்தோட ரேட்டு பல கோடி உயரும். அந்த டயத்தில் நமக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு அரசியல்வாதிகளும் அந்த இடத்த ஃபுல்லாக வாங்கி போட்டானுங்க. இப்போ அந்த இடத்துல திடீர்னு விமான நிலையம் வராதுன்னு ரத்து செஞ்சனால அது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகுது. இதனால சிஎம் விஜய் அவர்கள் இந்த அரசியல்வாதிகளோட முழு கனவுலையும் மண்ணலி போட்டாப்புல. இந்த மன கவலையிலையும் விரக்தியிலையும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியவே தடுத்துட்டாரு அப்படின்னு கட்டுக்கதை விட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறானுங்க. மேலும் இந்த விமான நிலையம் வந்ததுக்கு அப்புறம் அதை பராமரிக்கிறதுக்கும் அந்த விமான நிலையத்தில் இருக்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் அனைத்திற்கும் டெண்டர் விடப்படும். இது எல்லாத்தையுமே கேட்ச் பண்றதுக்கு பல பண முதலைகள் ரெடியா இருந்தானுங்க. பல அரசியல்வாதிகள் கை காலை பிடிச்சிக்கிட்டு பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்தானுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சிஎம் விஜய் அவர்கள் ஒரு நொடியில் அனைத்தையுமே அவர் முடிச்சு விட்டாப்புல. இந்த விஷயத்தை கேட்டு எல்லா பேரும் திக்குமுக்காடி கிடக்குறாங்க. என்ன செய்யறன்னு தெரியாமல் காலுன்னு வாய்க்கு வந்ததை கத்திக்கிட்டு இளைஞர் வேலையாகி போச்சு, தமிழ்நாட்டோட வளர்ச்சி போச்சு அப்படின்ட்டு மக்களை ஏமாற்றிட்டு ஊரை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. மக்கள் இதெல்லாம் கேட்டு நம்புறதுக்கு ஒன்றும் முட்டாள்கள்லாம் நம்மளுக்கு தெரியல. அம்புட்டு நடிப்பு. நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு இந்த பரந்தூரில் வர இருந்த விமான நிலையத்தை தடுத்து இளைஞர் வேலைவாய்ப்பு தமிழ்நாடோட வளர்ச்சி இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமே கிடையாது. அவர் இந்த பரந்தூரில் இந்த இடத்துல விமான நிலையம் வரக்கூடாது. ஏன்னா இந்த இடம் விளைநிலங்கள், விவசாய நிலங்கள். அந்த இடத்துல பல கிராமங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அவங்களோட கண்ணீர் கருத்தில் கொண்டு தான் இந்த இடத்தவே ரத்து பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க இருந்த இடத்துல ஆல்ரெடி ஏரி, குளம், குட்டை, கம்மாய்கள் இது எல்லாத்தையுமே மூடி தான் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. புவியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நாளைக்கு விமான நிலையமே நீங்கள் கட்டினதுக்கப்புறம் மழை அதிகமாக பெய்யும் போது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய வெள்ளம், அந்த இடத்துல வரக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே சென்னை மாநகருக்குள்ளே தான் புகுரும். இதனால் மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு இது பேராபத்தை தான் முடியும் அப்படின்றதான் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல விமான நிலையம் வந்தாலுமே பிற்காலத்தில் மக்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தான் முடியும். இதெல்லாம் இந்த எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவனுங்களுக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும், லாபம், இதுதான் முக்கியம். மக்களை குறித்து எந்த கவலையுமே கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த இடத்துக்கு இந்த விமான நிலையம் வரவே கூடாதுன்ற எண்ணம்லாம் இல்லை. விமான நிலையம் கண்டிப்பாக வரும், ஆனால் பரந்தூரில் வராது. இன்னொரு இடத்த இதற்காக ஆய்வு செஞ்சு நல்லபடி ஆய்வுகள் மேற்கொண்டு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து சீக்கிரமே இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்படும். இதனால் எந்தவித இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி எதுவுமே குன்றி போகாது. இது எல்லாம் கட்டுக்கதை. மக்களை ஏமாற்றுறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. எந்த மக்கள் இதை கண்டு ஏமாற வேண்டாம். தமிழ்நாடோட வளர்ச்சி எங்கேயுமே போகல, கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். வளர்ச்சின்னு அடிச்சுக்கிறானுங்களே இந்த அரசியல்வாதிகள். நான் ஒன்று கேட்குறேன், இப்படி பல கிராமங்களோட மக்களையும் வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து அவங்களோட கிராமத்தை விட்டு அடித்து துரத்தி விமான நிலையம் கட்டுறதான் வளர்ச்சியா? அப்போ இந்த மாதிரி அப்படி செஞ்சால் பல மக்கள் அவங்கள தற்கொலை செய்து கொள்வது கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனால் பணக்காரனுங்க இன்னும் பணக்காரனாக ஆகிட்டு இருப்பானுங்க, பாமர மக்கள் இன்னும் ஏழ்மையை நோக்கி தான் ஓடுவானுங்க. இதுதான் வளர்ச்சியா? பரந்தூரில் வர இருந்த அந்த விமான நிலையம் ப்ராஜெக்டை விஜய் அவர்கள் ரத்து செஞ்ச உடனே அந்த மக்களோட எமோஷனை ஒரு நிமிஷம் பாருங்கள். விமான நிலையத்துக்காக நாங்கள் 5 வருஷமா போராட்டம் பண்ணோம். எத்தனையோ போய் பார்த்தா யாரும் எங்களுக்கு கைத்தி கூடல. எவ்வளவு கஷ்டப்படுறோம் எனக்கு தெரியும். எவ்வளவு வருத்தப்பட்டேன். அந்த வருத்தத்துக்குலாம் நல்லா பலன் கிடைச்சது. ரொம்ப நன்றி. அந்த தலைவருக்கு ரொம்ப நிறைய எங்களை வந்து பார்க்கணும். நாங்க கஞ்சி தண்ணி இல்லாத போய் போ அது மாதிரி இது பண்ணாரு. அவரு தான் எங்களுக்கு முக்கியமான ஆளு. அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயமே இல்லை. மகாராஜா நல்லா இருக்கா. நன்றி சார். சிரிக்கிறேன். நன்றி சார். இந்த ஏர்போர்ட் வராதனால எங்களுக்கு எவ்வளோ ஊர் மக்கள் எல்லாம் தெம்பா இருக்காங்க. ஏன் எளிய மக்கள்லாம் இங்க வயலையில போய் சொல்லிட்டு நாங்க எல்லாம் போய் இறங்கிட்டோம். எங்க ஊரு ஜனம் பூரா போய் சொல்லிட்டு இறங்கிட்டோம். நாங்க ஒரு போராட்டமும் நாங்க பண்ணாத இது இல்லை. உங்களுக்கு நாங்க ஏர்போர்ட் வர விட்டாங்க, நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆத்துல சொல்லிட்டு போனாரு. ஆனா எங்க ஊரை மீட்டு குத்தா இருப்பாரு. அதே அவருக்கு நன்றி போதும். அவர் சொன்ன வாக்குதான் எங்களுக்கு செய்யணும் தலை. எங்களுக்கு கம்பல்சரி ஒருத்தர் வீட்டுல அக்ரிகல்ச்சர் பண்ணி தான் இருப்பாங்க. அப்படி எங்களுக்கு பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எங்களுக்கு வச்சாரு. வேற எந்த தலைவருமே யாருமே வைக்கவே வைக்கல. அவர் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்களுக்கு சக்சஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாகவும் இருக்கு. இங்க சவால்கள் நிறைந்த பகுதி, விமானத்தை துவக்க முடியாது, இங்க உருவாக்க முடியாது என்பதை ஆவணங்களோடு அவர்கள் தெரிவித்தாலும் கூட, அவர்கள் அதை அறிந்து உள்வாங்கினாலும் கூட, அவர்களை இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்து விட்டோமே, முதலீடுகளுக்கு பிரச்சனை வருகிறது என்றுதான் அவர்கள் பார்த்தார்களே தவிர தன் வளர்ச்சியை பார்த்தார்களே தவிர தமிழர்கள் வளர்ச்சியை பார்க்கவில்லை. அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் ஆட்சி, அப்படிதான் இருந்தது. விவசாய பெருமடி மக்களை இப்பதான் சட்டசபையில பொங்குறாங்க. விவசாயிகள், தோழன், நான் டெல்டாக்காரன் இதெல்லாம் பொங்குது. அதெல்லாம் உண்மை என்ன அப்படி கிடையாது. நாசகார திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்த ஏத்துமை எங்களை அழைச்சிட்டு கூட தண்ணி கூட குடிக்காம 4 மழக்கம் போட்டு கூட வீந்தாங்க. அந்த கூட ஏற்றுனாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம். ஆனா கஷ்டப்பட்டது
வந்து எங்களுக்கு பலன் கிடைச்சது. அவருக்கு இன்னைக்கு நன்றி. நாங்க எல்லாரும் கடன் பட்டுக்கிறோம். எத்தனை ஆண்டு இருந்தாலும் எங்க ஓட்டு அவரை தவிர வேற யாருக்கும் தவறாது. இனி வரும் காலங்களில் நீங்க தான் முதலமைச்சரே, வேற யாரும் கிடையாது. பார்த்தீங்களா, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓட்டு போட்ட மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? சிஎம் விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்தோஷமா பார்த்துக்கிறாரா? இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணி கொள்ளையடிச்சு அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து அவங்கள கண்ணீர் சிந்த வச்சு ஏமாத்துறதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. தாவேக்காவோட இந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசுகிற அனைத்து அரசியல்வாதிகளும் சரி, இல்லை பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, போய் வேற பொழப்பு இருந்தால் பாருங்கடா. உங்களோட நாடகம் மக்கள்கிட்ட எடுபடலை, வேற ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் உண்மை தன்மை தெரிஞ்சுக்கட்டும். மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.